ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுட்டு இருந்த ஒரு கொஸ்டினுக்கான ஆன்சர். அதாவது மொபைல் ஃபோனில் எப்படி எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணுறது, அதே மாதிரி ஐகான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஹாப்பியான ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்மளோட உமா ஃப்ரம் தென்காசி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 5K சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். உங்களோட சப்போர்ட்டை கொடுக்குற விதமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைப்பீங்க அப்படின்னு நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நுணுக்கமான விஷயங்கள் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் குரோமை எல்லோரும் ஓப்பன் பண்ணிக்கலாம். கூகுள் குரோமில் youtube.studio.com அப்படிங்கிற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ண உடனே நமக்கு லாகின்ங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். லாகின் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலோட டாஸ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து நம்மளோட மொபைல்லே எப்படி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரிலாம் எடிட் பண்ணணும், எண்டு ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணணும், அதோட ஐகான் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கான வீடியோ தான். இப்போ பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அப்லோட் வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுதா. இதில் தான் நம்ம நியூவாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற வீடியோவை வந்து அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த கிரியேட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் என்னோட மொபைலில் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சுருக்க வீடியோக்கு எப்படி எண்டு ஸ்க்ரீன் செட் பண்ணுறது, அதோட ஐகான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்ட ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப யூஸ் ஆகும். இதே முறைப்படி நம்ம லேப்டாப்பில் செய்கிறோம். லேப்டாப்பில் தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மளோட லேப்டாப்பில் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குதோ அது எல்லாமே நம்மளோட மொபைல்லையும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இப்போ எப்படி ஐகான் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கண்டென்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் அப்லோட் பண்ண எல்லா வீடியோஸும் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் இருக்கும். இப்போ நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வீடியோ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கிளிக் பண்ண உடனே அந்த வீடியோஸ் வந்து எடிட்டிங் மோடுக்கு மாறிடும். இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டைட்டில் இருக்கா, இந்த டைட்டிலில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கு, நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த எடிட்டிங் மோடில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் நான் ஏதாவது எக்ஸ்ட்ரா இந்த கண்டென்ட் வந்து எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க தம்ப்லைன் வந்து எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு நிறைய கமெண்ட் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தம்ப்லைன் வந்து எந்த மாதிரி எடிட் பண்ணணும், எந்த மாதிரி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட் மோடில் இந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணி வச்சிருக்க தம்ப்லைனை கொண்டு வந்து பேஸ்ட் மட்டும் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் தம்ப்லைனுங்கிற ஆப்ஷன்ஸும் இங்கே தான் இருக்குது. நம்ம இப்போ இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐகார்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குதா. இந்த இடத்துல தான் நம்ம இப்போ எண்டு ஸ்க்ரீன் கொடுக்க போகிறோம். இப்போ கிளிக் பண்ணிக்கோங்க எண்டு ஸ்க்ரீனை. இப்போ எலமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகுதா. இந்த இடத்துல எலமெண்ட் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. நம்ம வந்து இப்போ கொடுத்துக்கிடலாம். ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கிறேன். நம்மளோட எலமெண்ட்டில் என்ன வீடியோ வந்து நம்ம வியூவர்ஸுக்கு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்போம். இந்த வீடியோ வந்து நான் லாஸ்ட் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்போம்ல வீடியோவில். அந்த வீடியோவை சூஸ் பண்ணுறதுக்காக சூஸ் ஸ்பெசிஃபிக் ஆப்ஷன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எந்த வீடியோவை நம்மளோட வியூவர்ஸ் கொடுக்க நினைக்கிறோமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எண்டு ஸ்க்ரீன் கொடுக்குறது. இதே மாதிரி நம்ம ஐகான் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ஐகான் வந்து எப்படி செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோவோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவோட லென்த் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்குது. நம்ம ஒரு வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 2 ஐகான் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது அந்த வீடியோவோட லென்த்தை பொறுத்து. இப்போ நான் 1 நிமிஷம் இருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே ஒரு ஐகான் செட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எந்த இடத்துல ஐகான் நமக்கு வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி லைனை வந்து அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். இப்போ 30 செகண்டில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். 30 செகண்டில் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா வீடியோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு
இதில் எந்த வீடியோ வந்து நம்ம அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வீடியோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், ஐகான் வந்து செட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஐகான் செட் ஆயிடுச்சு. திரும்ப நம்ம அதே மாதிரி இன்னும் ஒரு 30 செகண்டுக்கு அப்புறம் நான் வந்து ஐகான் செட் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்களா, ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா இன்னொரு ஐகான் செட் பண்ண போகிறேன். அதுக்கு நம்மளோட செகண்ட் வந்து என்ன பண்ணணும், ப்ளஸ் கார்டு அவங்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம புதுசாக எந்த வீடியோனாலும் நம்ம ஐகானில் கொடுத்துக்கலாம். இப்போ ஒரே வீடியோவுக்கு 2 ஐகார்டு வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸில் எண்டு ஸ்க்ரீனும் செட் ஆயிருச்சு, ஐகார்டும் செட் ஆயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் நம்மளோட வீடியோஸுக்கு எக்ஸ்ட்ரா வேல்யூஸை வந்து ஆட் பண்ண வேண்டி இருக்குது. இதில் என்னெல்லாம் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு ஒரு லைட்டாக பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மோருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் அல்டர்னேட் கண்டென்ட் இருக்குது. அல்டர்னேட் கண்டென்ட்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு, இது வரைக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது என்ன அப்படின்னு சொல்லி நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம டேக் வந்தோம்னா இதில் நம்ம வீடியோ சம்மந்தமான நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப நம்மளோட வீடியோவோட கேட்டகிரி என்ன கேட்டகிரின்னு சூஸ் பண்ணக்கூடிய பிளேஸ் இங்கே தான் இருக்குது. நம்மளோட கமெண்ட் பாக்ஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடியது, எந்த மாதிரி நம்மளோட கமெண்ட் வந்து வரணும் அப்படின்னு செட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இங்கே தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா சேஞ்சஸும் நம்ம பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய விஷயங்கள் வந்து வியூவர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட எடிட்டிங் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்ம மொபைல்லே செட் பண்ணலாம். இது வரைக்கும் இந்த ஆப்ஷன் வந்து மொபைல்லே செட் பண்ணலாம் அப்படின்னு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஆப்ஷன் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறவங்களும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட சேனல் வந்து பார்த்திங்கன்னா உமா டயட் டிப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நியூ சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். இதில் எந்த மாதிரியான வீடியோ நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நானும் வெயிட் லாஸில் தான் இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யாராவது நீங்கள் வெயிட் லாஸில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விதமான வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாம் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளோட கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே ஃப்ரீயாக வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம், அதாவது சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன். என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. வெயிட் லாஸில் இருக்கக்கூடிய நம்மளோட உறவுகள் யாராக இருந்தாலும் உமா டயட் டிப்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்டு ஸ்க்ரீன் எப்படி செட் பண்ணுறது, ஐகான் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் கேளுங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா 5K ரீச் பண்ணதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் மறுபடியும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அக்கா உங்களை எப்படிக்கா நம்ம வந்து காண்டாக்ட் பண்ணி பேசுகிறது, எனக்கு சில டவுட்டெல்லாம் இருக்கிறதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் உங்களுக்காக கொடுக்குறேன். என்னோட இன்ஸ்டா ஐடியோட நேம் பார்த்தீங்கன்னா உமா டயட் டிப்ஸ். இந்த இன்ஸ்டா ஐடியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளோட இன்னொரு சேனல் உமா டயட் டிப்ஸ்ன்னு நான் வந்து என்னோட டயட்டுக்காக நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதில் யாராவது டயட் பண்ண ஆசைப்பட்டீங்க, இல்லை ஆல்ரெடி டயட்டில் தான் இருக்கிறீங்க அப்படிங்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ப்ளீஸ் சப்போர்ட் கொடுங்க. அந்த சேனலில் நான் ஹெல்த்தியாக வீட்டில் சமைக்கிற பொருளை வச்சு நம்ம எப்படி டயட் பண்ணலாம், நான் 15 டேஸில் எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். யாராவது வெயிட் லாஸ் பண்ணுறீங்க நம்மளோட ஃபேமிலியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்த என்னோட உறவுகள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய்.